இப்போ பார்த்தீங்கன்னா காயுவோட கெட் ரெடி வித் மீ. நான் ஃபேஸ் வந்து ஸ்கின் கேர் மட்டும் முடிச்சிட்டேன். ஸ்கின் கேருமே சன்ஸ்க்ரீனும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஜஸ்ட் ஒரு லைட் மேக்கப் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து கன்சீலர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். இது வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி, மேப்ளினோட ஏஜ் ரிவைங் கன்சீலர் தான். இதோட ஷேட் வந்து கேரமல். இது வந்து காயு போடுறது ஐ திங்க் சிம்பிள் மேக்கப்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். எப்பயுமே அப்படி தான் போடுவேன். ஸோ ஜஸ்ட்டு லைட்டாக வந்து எல்லா இடத்துலையுமே டச்சப் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு ஃபவுண்டேஷன்லாம் போடலை. ஸோ கன்சீலர்லேயே வந்து நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ டார்க் ஐஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த கான்சென்ட்ரேட் பண்ணாத ஓவராலாக நான் பண்ணல. ஜஸ்ட்டு போட்டும் போடாத மாதிரி ஒரு ஷட்டில் லுக் தான். ஸோ இது வந்து அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் வந்து செட் ஆகட்டும். நம்ம வந்து நெக்ஸ்ட் ஐப்ரோ போயிடலாம். ஸோ சார்விக் யூஸ் பண்ண அதே ஐப்ரோ பென்சில் தான். ஸோ எப்பயுமே நம்ம வந்து பவுடர் ப்ராடக்ட்டோ இல்லை நம்மளுக்குன்னு யூஸ் பண்ணாமல் இருக்கிறதையும் நம்ம வந்து வச்சு நீட்டாக வந்து ஒரு லுக் க்ரியேட் பண்ணலாம். அவளுக்கு போட்ட மாதிரியே போட்டும் போடாத மாதிரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து காம்பேக்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஐ ஷேடோ போடலாமா போட்டா வேண்டாமாவே? ஐ ஷேடோ வேண்டாம். ஸோ அப்போது இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். நான் வந்து சிம்பிள் லுக்கு. ஸோ வந்து நான் காம்பேக்ட் எடுத்துக்கிறேன். மேக்கோட காம்பேக்ட். என்னோடய ஷேட் வந்து NC40. இதுவே இப்போ கொஞ்சம் லைட்டாக தெரியுதா இல்லை ஓகேவானு தெரியல. நம்ம சிக்பல்லாப்பூர் போயிட்டு வந்தோம்ல, அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பார்க்காதவங்க வந்து நம்ம வீடியோ வந்து பாருங்கள், இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வெயிலில் வந்து வேறு லெவலில் ஸ்கின் டேன் ஆகிட்டு நம்மளோட காம்ப்ளெக்ஷனோட கலரே வந்து ஷேட் வந்து அப்படியே கம்மியாகிடுச்சு. இங்கே ஒருத்தி எனக்கு பின்னாடி தருவாங்க, இதுதாங்க சான்ஸு. அப்பா வந்து வீடியோ எடுக்கிறாங்க, அம்மா மேக்கப் போடுறாங்க, யாரும் இல்லைன்ட்டுங்க பாருங்க. அம்மா வாட்டா பண்ணா பாப்பாக்கு ஃபீவரா? அதனால பாருங்க தெர்மாமீட்டர் பார்க்குது. என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கா. ஒன்று விடாமல் நம்ம என்னென்ன பண்ணுறான்ட்டு நல்லா நோட்டீஸ் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணுறான். நேற்று எனக்கு ஃபீவர் இருந்தது, நான் தெர்மாமீட்டர் வச்சுருந்தேன். ஸோ இப்போ அதை எடுத்து இவ பார்த்துட்ருக்கா, பார்த்துட்டு ஃபீவருன்றான். ஸோ காம்பேக்ட் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐஸ்க்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கி நான் எந்த ஐஷேடோ எதுவும் போடாததுனால நேராக நம்ம வந்து ஐலைனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீப் தட் இன் பேக். சும்மா ஒரு ஸ்மால் விங் போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு மஸ்காரா போட்டுக்கலாம். ஐலைனரும் மஸ்காராவும் இப்போ கரண்ட் ஃபேவரட் வந்து ஜூடியோவோடது. ஸோ ஜூடியோவில் இருக்கிறத தான் பர்ச்சேஸ் பண்ணி இப்போ அதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. அவளுக்கு ஃபீவர். ஆமாம் பாருங்க, இப்போ வாயில் வைக்க ஆரம்பிச்சிட்டா. ஃபஸ்ட்டு இங்கே ஹேண்ட்ஸில் வச்சுருந்தா, இப்போ வாயில் வைக்குது. ஸோ மஸ்காரா முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பொட்டு வச்சிடலாம். ஸோ அவளுக்கு யூஸ் பண்ண அதே பொட் பேக்கெட்டில் இருக்க ஒரு பொட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? எடுத்துட்டு நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஏதாவது ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு கீழே நானும் வந்து ஒரு டாட் வச்சுருப்பேன். இப்போ வந்து லிப்ஸுக்கு போயிடலாம். ஸோ லிப் வந்து இன்றைக்கி வந்து நான் ரெட் கலர் அதுக்கு முன்னாடி ஐஸில் வந்து காஜல் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ சுகரோட காஜல் வந்து போடலாம். ஜஸ்ட்
ஃபஸ்ட்டு லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெளியவும் ஸ்மச் பண்ண மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு லிப்ஸுக்கு போயிடலாம். ஸோ லிப் இன்னைக்கு ரெட் கலர் போடுறதுனால லிப் லைனர் ஒன்று ஆட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஹப்ஸில் வந்து இப்போ நான் ரீசெண்டாக வாங்கினது 02 சில்லி பெப்பர்ன்ற ஷேடு. அந்த லிப் லைனர் போட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன் லிப் பாம் போட்டு. வாஸ்லினோட கொக்கோ பட்டர் லிப் பாம் தான் போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு ரஃபாக ஒரு அது ஆக்சுவலாக அது எனக்குன்னு வாங்கினது, மேடம் வந்து ஆட்டையை போட்டாங்க. ஆக்சுவலி ஜென்ரல் ஒரு கோட்டே இருக்குது, யுவர் மணி இஸ் மை மணி, மை மணி இஸ் மை மணின்ற மாதிரி. உங்கள் ப்ராடக்ட் நானும் யூஸ் பண்ணிடுவேன், என் ப்ராடக்ட் அவரும் தான் யூஸ் பண்ணுறாரு. அவங்க ப்ராடக்ட் நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. நான் எதுவுமே எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. பவுடரு எந்த பவுடர்? பவுடர் எந்த பவுடர்? ஃபேஸ் பவுடர். இது ஒயிட் டோனா? அது ஒரு நாள் யூஸ் பண்ணேன். பண்ணீங்கல்ல, இப்போ எனது நீ இதை எடுத்துட்டியே. பரவாயில்ல. இப்போ வந்து ஓரளவுக்கு லிப்பில் வந்து லைன் பண்ணி இப்படி மம்மம் செஞ்சால் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்னோட இன்சைட்டோட நான் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் லிப் கலர் ஷேட் வந்து ரெட் அலர்ட் 02 ரெட் அலர்ட். இதுவும் 02 சில்லி பெப்பர் ஜஸ்ட் ஹப்ஸோடது. ஸோ இது ரொம்ப நாள் ஆச்சு நான் இதை வந்து யூஸ் பண்ணி. ஸோ இன்னைக்கு யூஸ் பண்ணலான்ட்டு. எனக்கு இருக்கிறதுல லிப்ஸ்டிக்லேயே பிடிக்காத கலர் இதுதான். பிடிச்ச கலர் எனக்கு இதுதான். நம்ம வந்து இன்னும் நம்மளை வந்து காம்ப்ளெக்ஷன் வந்து இது வந்து பிரைட்டாக காட்டும். விவேக்குக்கு வந்து நான் வந்து ஒரு மாதிரி வைலட்டு மாவு கலரு அந்த மாதிரி போடணும், ஒயின் கலரு அப்படி போடணும் அப்படின்னுவாரு. எனக்கு வந்து இந்த மாதிரி போடணும்னு ஆசை. நம்ம முன்னாடியே கொஞ்சம் ஸ்மச் பண்ணதுனால இது வந்து ட்ரை ஆனாலுமே நம்மளுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது ட்ரை ஆன மாதிரி. ஸோ இதுதான் என்னோட லுக், ஃபைனல் லுக்கா இது? ஆமாம், ஃபைனல் லுக்கு. நான் வந்து நெக்ஸ்ட்டு தலைலாம் மாறிட்டு உங்களுக்கு வந்து அந்த லுக் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதான் பாருங்கள், காயுக்கு இது மேக்கப் போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 மினிட்ஸ் எடுத்துருக்கு, அவ்வளோதான். இது வந்து பேசிட்டே பண்ணதுனால நான் மட்டும் இதுதான் என்னோட ஃபைனல் லுக்கு. காட்டுங்க என்னோட லுக்கு. ஹேர் ஸ்டைல் மட்டும் ஜஸ்ட் ஒரு மாதிரி எடுத்து லுக் கொடுத்துட்டு லூஸாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா எப்பயும் போல் குங்குமம் வச்சாச்சு. இப்போ போய் சாமி கும்பிட வேண்டிய வேலை தான். என்ன பாருங்கள், நான் வித்தவுட் மேக்கப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சைனிங் ஆஃப். பாய்.